The ages of two persons differ by 16 years. If 6 years ago, the elder one will be 3 times as old as the younger one. Find the present ages. So, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் நம்ம எழுதிக்கலாம். டிஃபர் பை 16 இயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் பர்சனுக்கு எவ்வளவு வரும்? எக்ஸ் பிளஸ் 16. இப்போ ரெண்டுத்தையும் டிஃபர்னா என்ன? மைனஸ் தானே. அதாவது எக்ஸ் மைனஸ் பெரியவங்க எது? எக்ஸ் பிளஸ் 16 தான் பெரியவங்க. அப்புறம் அவங்க மைனஸ் எக்ஸ் பண்ணினோம்னா என்ன வரும்? 16 இயர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ். டிஃபர்ஸ் பை 16 இயர்ஸ். இப்போ இதுல பார்த்தோம்னா இதுல யார் எல்டர் ஒன்? இவங்க தான் எல்டர் ஒன்னா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தானே ஏஜ் ஜாஸ்தி, எக்ஸ் பிளஸ் 16. இவங்க என்னவா இருப்பாங்க? எங்கர் ஒன்னா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் எல்டர் அண்ட் திஸ் இஸ் எங்கர். பர்சன்ஸ் டிஃபர் பை ஏஜ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒருத்தவங்களோட எக்ஸ் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இன்னொருத்தவங்களோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 16. அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் 16 இயர்ஸ். இவ் 6 இயர்ஸ் எகோ அப்படின்னு போட்டோம்னா என்ன பண்ணும்? 6 இயர்ஸ் எகோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் 6 சப்ராக்ட் பண்ணணும். இங்க என்ன பண்ணணும்? எக்ஸ் பிளஸ் 16 இருக்கு, இங்கேயும் மைனஸ் 6 சப்ராக்ட் பண்ணணும். 6 இயர்ஸ் எகோனா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குமே 6 வயசு கம்மி ஆகுது. இப்போ இங்க என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 6 தான். இங்க என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 16 மைனஸ் 6 என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 10. ரைட்டா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 6, செகண்ட் பர்சனுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் 10. இப்போ என்ன கொடுக்காங்க? the elder one is 3 times as old as the younger one. அப்படின்னா எப்படி போடணும்? அந்த 3 டைம்ஸ் எங்க போடணும்? அதுதான் நமக்கு கரெக்டா போடணும். இப்போ எல்டர் ஒன் என்னது? எக்ஸ் பிளஸ் 10. எக்ஸ் பிளஸ் 10 எல்டர் ஒன் எப்படி இருக்காங்கன்னா 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்டர் தென் எங்கர் ஒன். புரிஞ்சுதா? எல்டர் ஒன்னோட ஏஜ்னா இதுதான் போடணும். எக்ஸ் பிளஸ் 16 போடக்கூடாது. அது அவங்களுடைய பிரசன்ட் ஏஜஸ். ஏஜ் வந்து அது அவங்களுடைய பிரசன்ட் ஏஜஸ். இப்போ 6 இயர்ஸ் எகோ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ எல்டர் ஒன்னோட ஏஜ் இஸ் 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் எங்கர் ஒன். இப்போ யார்? இவங்க தான் சின்ன வயசு. இவங்க கூட 3 மல்டிப்ளை பண்ணாதான் எல்டர் ஒன் வராங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 10 ஈக்குவல்ஸ் டு 3x மைனஸ் 18. ஓகேவா? இந்த எக்ஸ் இந்த 3x இந்த பக்கம் வர மைனஸ் 3x வரும். இங்க என்ன இருக்கு? மைனஸ் 18. இந்த பிளஸ் 10 இந்த பக்கம் போனா மைனஸ் 10. ஸோ இங்க என்ன வரும்? மைனஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் 28. மைனஸ் 18 மைனஸ் 10 இஸ் மைனஸ் 28. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். 2x or x equal to 28 by 2. x equals to 14. இப்போ பிரசன்ட் ஏஜஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? எங்கர் என்னோட ஏஜ் என்னது? எங்கர் என்னோட ஏஜ் வந்து 14. எல்டரோட ஏஜ் என்னது? 14 plus 16 that is equal to 30. Clear? So younger one age is 14 years. Elder 30 years. ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 16 years டிஃபரன்ஸ்.